வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. முத்துலட்சுமி வந்து பிச்சு உதறிட்டாங்க. பாரதி கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. என்னது மித்ராவை பற்றி பேசும்போது சந்தோஷமே பட மாட்டேங்கிறாங்க ஆதி. இவர் பாரதி பேரை மட்டும் சொன்னால் மட்டும் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம பாரதி கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து கேபினில் வந்து உட்காந்துருக்காங்க. பாரதியை வந்து நான் சொன்னேன்னு சொல்லி வர சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். பாரதியை பார்க்குறதுக்காக வந்து ஒருத்தவங்க போகிறாங்க. இது மாதிரி முத்துலட்சுமி மேடம் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக என்னங்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து முத்துலட்சுமி கேபின்குள்ளே வந்து போகலான் இருக்கிறப்ப பாரதி என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. இத்தனை நாளாக அவளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மனத்தடை இருக்குது. அது எல்லாத்தையும் போக வச்சு 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து போராடுவேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி அம்மா அப்பன்னு பார்த்து, மேடம் நான் உள்ளே வரலாமா? உனக்காக தாம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லதாக போச்சு இல்லை? ஆமாம் மேடம், நீங்கள் வந்ததுனால தான் எல்லாருக்கும் நல்லதாக போச்சு. சரி கேஷுவலாக வந்து உட்காரு. ஆதியை பற்றி நீ என்ன நினைக்கிற? என்ன மேடம் இருக்குது? அவர் என்னோட ஃப்ரெண்டு மேடம். அவர் என் பையனை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, வேற உனக்கும் ஆதிக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்படியெல்லாம் இல்லை மேடம், எனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீ தெரிஞ்சு தான் பேசுறியா பாரதி அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு எல்லாமே வந்து தெரியும். என்னது எல்லாமே தெரியுங்கிறாங்க? ஒருவேளை லதா பாட்டி ஏதாவது இவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்களோ? சேச்சே, இவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. அதே மாதிரி கேட்டுக்கிற அளவுக்கு இவங்களும் சின்ன ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இல்லை மேடம், நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலை. இன்னமும் புருஷனை தள்ளி தள்ளி வைக்கிறத நினச்சாதான் எனக்கு சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒன்றும் புரியாமல் வந்து நிற்கிறாங்க நம்ம பாரதி. நீ ஏன் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி கையில் ஒரு வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அவங்க அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது பாரதின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. யார் உன்னோட மனைவின்னு கேட்டதுக்கு அவர் பாரதின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி முதல்ல அவளை லவ் பண்ண? இது எல்லாமே எனக்கும் தெரியுமா கதையெல்லாம். ஆதி என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து இது மாதிரி கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களே, அப்போ என்ன அவர் என்ன புது ஆதின்னு நினச்சியா? அவர் பழைய ஆதியாக மாறி ரொம்ப நாளாக ஆச்சு. நீ தான் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிற. எதுக்காக உன் புருஷனை நீ தள்ளி வச்சிருக்கேன்னு தெரியல. இத்தனை நாளாக ஏதோ வந்து மறந்துட்டாருன்னு சொல்லி நீ நினச்சிருந்த. ஆனால் இப்போ தான் அவருக்கு தான் எல்லாமே வந்து ஞாபகம் வந்துருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்காக இன்னமும் உன் புருஷனை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிற? எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலங்கிற மாதிரி முத்துலட்சுமி அம்மா அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முடிவில் வந்து இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உன்னோட முடிவு என்ன? மித்ராவை பற்றி கேட்கும்போது அவர் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காப்புல. ஆனால் உன்னை பற்றி கேட்கும்போது அவர் உள் மனசில் இருக்கிற காதல் எல்லாமே வெளிவந்துருச்சு. அவர் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர போகிறேன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ உன் மனசில் என்னென்னலாம் வந்து நினச்சிருக்கேன்னு தெரியல. ஏன் உன் புருஷனோட சேர்ந்து நீ வாழக்கூடாது? நீங்கள் 2 பேர் பிரிஞ்சு 4-5 வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அவரை ஏற்றுக்க. அதுதான் உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவரை இவ்வளோ நேசிக்கும்போது ஏன் அவரை உன்னோட கணவனாக ஏற்றுக்க முடியல? முன்னாடி ஏதோ சொல்லிகிட்டு இருந்த மித்ராவை லவ் பண்ணிகிட்டு இருந்தார், கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீ யோசிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அவரோட மனசில் நீ மட்டும்தான் இருக்க. ஏதோ அவர் முட்டாள்தனமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கலாம். அதுக்காக பிரியணும்னு அவசியமே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. இதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து கிடைக்கும். அதை எப்படி பயன்படுத்த போகிறோங்கிற விஷயத்தை தான் யோசிக்கணும். சரியா? அதை விட்டுட்டு கோவப்பட்டு வீம்புப்பட்டு இது மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் சரி வராது. விட்டு கொடுத்து போகிறதில்ல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வாட்டி விட்டு கொடுத்து பாரு, உன் வாழ்க்கையே நல்லாயிடும். இல்லை நான் அங்கே தான் நிற்பேன்னு சொன்னேன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீ ஒன்றும் வீம்பு பிடிச்சவெல்லாம் கிடையாது. நல்ல பொண்ணாச்சு. உன் மனசில் இருக்கிற காதல் தான் எனக்கும் தெரியுது. நானும் அதை நடவடிக்கையில் பார்த்தேன். அந்த பையனுக்கு நீ தான் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியும். ஆனால் மித்ரா தான் நீங்கள் சொன்னீங்க. அப்போ எனக்கு இது எல்லாமே வந்து சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகம் ஆதி மூலியமாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. நீ என்ன சொல்ல வர? மேடம் நான் என்ன வேண்டான்னு நான் சொல்ல போகிறேன்? அப்படி தான் சொல்ல முடியுமா? ஆதியை என்னால் விட்டு கொடுக்க முடியாது மேடம். ஆனால் இங்கே அது மட்டும் பிரச்சனை இல்லை. நான் வேணா மற்றவங்கள்ட்ட பேசட்டுமா? என்ன
சுதாகர் வந்து எதுவும் சொல்லுவார்னு நினைக்கிறியா? இல்ல மேடம். ஆதி வந்து எதுவா இருந்தாலும் சோலோவா வந்து பார்த்துப்பாரு. அதுல நான் சந்தேகம் இல்ல. இருப்பினும் மித்ரா பாவம் இல்லையா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.